ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவில் என்ன போயிட்டுருக்குன்னா, கமல் வந்து ஒருத்தரையாக கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு கேட்டுட்ருக்காரு. அதில் மாயாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு. அதுக்கு மாயா கேட்குறாங்க, நான் டாஸ்க்காகவும் கேமுக்காகவும் தான் சில இதெல்லாம் விளையாடுறேன், அது வந்து வெளியில் தப்பாக தெரியுதான்னு. அதுக்கு கமல், கண்டிப்பாக தப்பாக தான் தெரியுது. கேமுக்காக நீங்கள் விளையாடலாம், அடுத்தவங்கள தோக்கடிக்க விளையாடலாம், நீங்கள் ஜெயிக்க விளையாடலாம். ஆனால் அடுத்தவங்கள டேமேஜ் பண்ண விளையாடக்கூடாது, அது நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் நீங்கள் அதை மாற்றிக்கோங்கன்னாரு. அதே மாதிரி ஜோவிகாவை கூப்பிட்டு கேட்கும்போதும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்கும்போது ஜோவிகா கேட்குறாங்க, வெளியில் வந்து என்னை பற்றி எப்படி நினைக்கிறாங்கன்னு. கமல் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தான் வந்தேன். அதேபடி தான் நானும் இண்டிவிஜுவலாக விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனால் வைல்டு கார்டு ரவுண்டு வந்த பிறகு தான் நான் கொஞ்சம் மாறிட்டேன், என்னோடய ரூட் மாறிடுச்சு. அதனால் இனிமேல் வந்து என்னோடய இண்டிவிஜுவாலிட்டியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி விசித்ராட்ட வந்து, நீங்கள் மற்றவங்கள்ட்ட மரியாதை எதிர்பார்க்குற மாதிரி மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும், அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க நீங்கள், அது இப்போ உங்களுக்கு வந்து எதிராக இருக்குது வெளியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதே மாதிரி நீங்கள் மற்றவங்கள பற்றி பின்னாடி பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, அப்போ நீங்கள் கேமில் இன்னும் மேற்கொண்டு போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கு இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள்.